ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று வெளியாகியிருக்கும் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படம் தேவி பிரசாத் ஷெட்டி இயக்கி கன்னடத்தில் வெளிவந்திருக்கும் படத்தின் தமிழ் மொழியாக்கம் இது. டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டராக லீட் கேரக்டரில் செய்திருக்கிறார் விஜய் ராகவேந்திரா. 2021 இயக்குனர் தேவி பிரசாத் ஷெட்டி எடுத்த சீதாராம் பினாய் த்ரில்லர் மூவியாக நல்ல பெயர் வாங்கியது. அவரே 2024 கேஸ் ஆஃப் கொண்டனா த்ரில்லர் படத்தை எடுத்து அதுவும் வெற்றி பெற்றது. இப்போது செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் இந்த அவரது 3வது படத்தில் ஒரு கம்ப்ளீட்டான த்ரில்லர் மூவியை கொடுத்திருப்பதாகவே தோணுது. விஜய் ராகவேந்திரா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு அவ்வளவு பொருந்துகிறார். நிஜ போலீஸை நாம் சந்தித்தது போலவே அவரை பார்க்கையில் நினைக்க முடிகிறது. மற்றபடி இந்த படம் பார்க்க ஆரம்பிக்கையில் ஒருவித எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது. படம் முழுக்க அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ளதா பார்ப்போம். ஆனேகுடா காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக வருகிறார் சீதாராம் விஜய் ராகவேந்திரா. முதல் வழக்கில் பணியாற்றிய அனுபவத்தில் அடுத்து தனது பணியை செய்யும் போது அமைதி ஏற்பட்டுவிட்டது போல ஒரு நிலை தோன்றினாலும் ஒரே மாதிரியாக அடுத்தடுத்து 2 கொலைகள் அங்கே நடக்கிறது. சமூக விரோதி ஒருவரின் பர்சனாலிட்டி ப்ராப்ளமாக உள்ள ஒரு சைக்கோதான் இந்த கொலைகளை செய்திருக்க வேண்டும் என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூறுகிறது. இளம் வயதில் காதலித்ததால் தனது அப்பாவால் வெறுக்கப்பட்ட சகோதரி ஆனேகுடாவுக்கு விசாரணை சமயத்தில் மாற்றலாகி கணவரோடு வருகிறார். செபாஸ்டியனாக நடித்திருக்கும் கோபாலகிருஷ்ணா தேஷ்பாண்டே இன்ஸ்பெக்டரிடம் உதவி கேட்கிறார். கொலைக்கு அவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று கைது செய்யப்படுகிறார். இது ஒரு பக்கம். உண்மையிலேயே இந்த கொலைகளுக்கும் இன்ஸ்பெக்டர் சீதாராமின் சகோதரிக்கும் அவரது கணவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, இல்லையென்றால் லூஸ்தனமாக நடந்து கொண்டு கைது செய்யப்படும் செபாஸ்டியன் தான் காரணமா? சவாலான இந்த வழக்கை சீதாராமால் தீர்க்க முடிந்ததா என்பதை ஸ்லோவான ஸ்கிரீன் பிளேயில் சுவாரஸ்யமாக மெல்ல மெல்ல நகரும் படம் கொலைகாரன் அவராயிருக்குமா இவராயிருக்குமா என்று ஒரு ஆவலை ஏற்படுத்துகிறது. மனக்கொந்தளிப்புடன் இருக்கும் ஒரு அதிகாரியின் மனநிலையை நன்றாக வெளிப்படுத்தியிருக்கிறார் சீதாராமாக நடித்திருக்கும் விஜய் ராகவேந்திரா. அந்த கேரக்டரை நன்றாக வெளிப்படுத்த வைத்திருக்கிறார் இயக்குனர் தேவி பிரசாத் ஷெட்டி. விசாரணையின் திருப்பு முனையாக சக போலீஸ்காரரிடம் இன்ஸ்பெக்டர் சீதாராம் குற்றம் நடந்த இடத்தை சுற்றி ஓடுகிறோம், இன்னும் பாதிக்கப்பட்டவரின் வீட்டை டீட்டெயிலாக கவனிக்கவில்லை என்று உணரும் போது விசாரணையின் பலன் ஆரம்பமாகிறது. ஆனால் அதை முன்னரே ஏன் உணரவில்லை? திரைக்கதையை நீட்டிக்கொண்டே போவதற்கு கையாண்ட முறை போல இது தெரிகிறது. குறிப்பிட்ட ஹீரோயின் போன்ற கேரக்டரை வைத்து வழக்கையும் ஆடியன்ஸையும் திசை திருப்பவில்லை இந்த படத்தில். இசை மற்றும் ஒளிப்பதிவு ஓகே, ஆனால் எடிட்டிங்கில் இன்னும் கிறிஸ்ப் கொடுத்திருக்கலாம். படத்தின் கிளைமேக்ஸ் என்னவாக இருந்தாலும் கடைசி வரை அதை பொறுமையாக ஆர்வமாக ஃபாலோ செய்யும் மனநிலையை ஆடியன்ஸுக்கு ஏற்படுத்திவிட்டனர்